ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சிவி வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம ரொம்ப அழகழகான கோல்டு போலவே இருக்கிற ஐம்பொன் நகைகள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய 12 வளையல் செட்டு பார்த்துருவோம் பாருங்கள். இந்த 12 வளையலும் ரொம்ப அழகாக கட்டிங் பாருங்கள், சூப்பரான ஒரு கட்டிங் கொடுத்துருக்காங்க, மிஷின் கட்டிங் கொடுத்துருக்காங்க. அப்படியே கோல்டு மாதிரியே ஜொலிக்குது பாருங்கள். ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த 12 வளையலையும் ஒரே கையில் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், 6 6 2 கையில் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ரிச்சாக இருக்கும். இதோட ப்ரைஸ் ஸ்க்ரீன்லேயே வருது. வேணுங்கிறவங்க ப்ரைஸோடைய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிடுங்க. இது நம்மளுடைய முத்து பவழம் தோடு, அதில் ஒரு கோல்டு ஜிமிக்கி. ரொம்ப அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? இது ரொம்ப பார்க்கவே ரொம்ப அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சாரீக்கு மேட்சாக போட்டோன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு பட்டு சேரீலாம் கட்டி இதெல்லாம் போட்டோம்னாக்கா அவ்வளோ ரொம்ப அருமையாக இருக்கும். இன்றைக்கி நம்ம போட்டிருக்க எல்லாமே நல்லா ஃபங்க்ஷன் வேர் பண்ணுற மாதிரி தான் நம்ம போட்டிருக்கோம். ரொம்ப அருமையான பொருட்கள், எல்லா பொருட்களுமே. இது நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ஐம்பொன் தோடு. ஒரு அரை பவுன் தோடு எப்படி இருக்கும் அந்த மாடல், அந்த சைஸு தான் இருக்கும். மாடலும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதை நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம், ஏன்னா மறுபடியும் ரீஸ்டாக் வந்திருக்கு. வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிடுங்க. இது நமக்கு 4 வளையல் செட்டு. இது கொஞ்சம் வளையல் கொஞ்சம் கனமாக இருக்கும், அதாவது கொஞ்சம் வெயிட்டான வளையலாக இருக்கும். இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கும் இதுலேயே நம்ம ப்ரைஸையும் போட்டிருக்கோம். டிசைன் பாருங்கள், எவ்வளோ ஃபினிஷிங்காக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம பொருளோட ஃபினிஷிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுலாம் வாங்கினவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். புதுசாக வாங்குறவங்களும் நீங்கள் பார்க்கையிலே தெரியும் உங்களுக்கு, இது எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு பார்க்கையிலே தெரியும். நம்ம எப்படி நீங்கள் பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் பொருள் வரும் உங்களுக்கு. இது நம்மளுடைய அடுத்த 12 வளையல் டிசைன். எல்லாமே மிஷின் கட்டிங் வளையல் தான். அந்த டிசைன் பாருங்களேன், நம்ம கவனித்து பார்த்திங்கன்னா அதோட டிசைன் ரொம்ப அழகாக தெரியும், கோல்டு மாதிரியே இருக்கும். இது நெக்ஸ்ட்டு 8 வளையல். இதுவும் மிஷின் கட்டிங் தான். ஒன்று கிராஸ் கட்டிங்காக கொடுத்துருக்காங்க, இன்னொன்று நேர் நேர் கட்டிங்காக கொடுத்துருக்காங்க. இதுவும் பாருங்கள், அச்சசல் அப்படியே கோல்டு மாதிரியே தான் இருக்கும். எல்லாமே கோல்டு டிசைன் தான் இது எல்லாமே. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். வளையல் வேணுங்கிறவங்க சைஸையும் மென்ஷன் பண்ணிவிடுங்க. அடுத்தது நம்ம கோல்டு மாதிரியே இருக்கிற டாலர் செயின் பார்க்க போகிறோம். இந்த பாருங்கள், இது எல்லாமே தங்கத்துக்கு வைக்கிற கல் தான் வச்சுருக்காங்க. நடுவில் தாமரை அழகாக இருக்குது. இந்த பக்கம் எல்லாமே வேறு பூ டிசைனு, செடி கொடிகள்லாம் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அருமையான டிசைன் கொடுத்துருக்காங்க. இது 2 பக்கமும் கொக்கி வச்சு மாட்டிக்கிற டாலர் தான் இது. இந்த டாலருக்கு இந்த செயின் மேட்சிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். நீங்கள் இந்த டாலருக்கு வேறு செயின் வேணும் அப்படின்னா கூட எந்த செயின் சொல்கிறீங்களோ அதை கூட நாங்கள் மாட்டி கொடுத்துருவோம். இந்த செயின் ஒரு 7 பவுன் இருக்கும், அந்த மாதிரி ஒரு திக்னஸில் இருக்கும். பாக்ஸ் செயினு, நியூ டிசைனாக இருக்குது இந்த செயினோட டிசைன். இதுக்கான ப்ரைஸும் ஸ்க்ரீன்லேயே வருது. நெக்ஸ்ட்டு காப்பு. இது ஒரே வளையம் உள்ள ஒரு காப்பு. மேலே பார்த்திங்கன்னா மல்டி கலரில் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக சிம்பிளாக நீட்டாக இருக்கிற ஒரு காப்பு, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள்.
இது நமக்கு ரூபி எமரால்டில் ஒரு கம்மலும் கோல்டு ஜிமிக்கியும். இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த தோடில் இருக்க டிசைன்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்ட்டு. அப்படியே ஃபினிஷிங் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இது வந்து நெக்ஸ்ட்டு தோடு ஜிமிக்கி. இதுவும் நல்லா அழகாக இருக்கும். ஜிமிக்கி பாருங்கள் ஒரு அழகான டிசைனில் இருக்குது. சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நம்ம வேர் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். பொதுவாகவே லேடிஸ்க்கு வந்து தோடு ஜிமிக்கி போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி மாடலாக போடுறது ஒரு சிலர் விரும்புவாங்க. இந்த செயின் பார்த்திங்கன்னா ஒரு 3 பவுன் முகப்பு செயின் நம்ம வந்து செஞ்சு போட்டோம்னா எப்படி இருக்கும், அது மாதிரியே இருக்கும். அப்படியே செஞ்சு வாங்கின மாதிரி இருக்கும். நம்ம வந்து கோல்டில் செஞ்சு வாங்கினோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். கேரண்டியும் இது வந்து ரொம்ப நாளைக்கு உழைக்கிற செயின் தான் அது. நெக்ஸ்ட்டு வந்து மோதிரங்கள். இது எல்லாமே வந்து பாலிஷ்டு ஐம்பொன் மோதிரங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருக்குது. மோதிரம் வேணுங்கிறவங்க உங்களோட சைஸ் என்னன்றதை சொல்லிவிடுங்க. அந்த சைஸில் என்ன மோதிரம் இருக்கோ நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மோதிரம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே பூவாக வச்சுருக்காங்க. இது வந்து ஃபுல் கிரீன் மோதிரம். இதுவும் நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா குட்டி குட்டி கல்லாக வச்சுருக்காங்க. இதுலேயுமே ஒயிட் அண்ட் பிங்க்கில் கல் வச்சுருக்காங்க. இது வந்து ஃபுல் பிங்க்கு. எல்லாமே தங்கத்துக்கு வைக்கிற கல் தான் வச்சுருக்காங்க. எந்த கல்லுமே கீழேலாம் விழுகாத அளவுக்கு அப்படி லாக் பண்ணிக்கிற மாதிரி டிசைனில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஐம்பொன் கொலுசு. இது வந்து பட்டை கொலுசுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாடலில் இருக்குது. கொலுசெல்லாம் பாருங்கள், ஃபினிஷிங் பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சிம்பிளான முத்து தோடு. ரொம்ப அழகான தோடு. இது வந்து வெறும் தோடாக போட்டுக்கலாம். இல்லை நம்ம கோல்டு ஜிமிக்கி இருக்குது பார்த்திங்களா, அதை கூட நம்ம இதில் போட்டுக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நம்மளுடைய நியூ மாடல் வளையல். இப்போ வந்து நியூவாக கோல்டில் வந்து இந்த மாதிரி டிசைன் தான் வந்து இப்போ நிறைய பேர் விரும்பி போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கிறது. நல்ல திக்னஸ் நல்லாயிருக்கும். நல்லா வெயிட்டான வளையல் இது. ரொம்ப அழகாக இருக்கும்.